Welcome students, welcome viewers. This is direct to indirect speech. இதுக்கு முன்ன வீடியோவில் நாம வந்து direct to indirectல declarative sentence பத்தி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் interrogative sentence பத்தி பார்க்கலாம். How to change the direct speech into indirect speech. Okay. இந்த direct to indirect speech பொறுத்த வரைக்கும் interrogative sentenceல பாருங்க WH type பார்க்க போறோம். WH type. WH type அப்படின்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் சொல்லுவோம். நாம இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் சொல்லுவோம். இந்த WH கொஸ்டின்ல இந்த டைரக்ட் ஸ்பீச்சோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போறோம். அதாவது டைரக்ட் ஸ்பீச்சில் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பீக்கர் அப்புறம் ரிப்போர்ட்டிங் வெர்ப் லிசனர். ஸ்பீக்கர் ரிப்போர்ட்டிங் வெர்ப் எதனா கொடுக்கலாம். லிசனர் ரிப்போர்ட்டிங் வெர்ப்ன்றது செட்டு சேஸ் ஆஸ்க்கு ஆஸ்க் இதெல்லாம் கொடுக்கலாம். அப்புறம் இது வந்து என்னது ரிப்போர்ட்டிங் ஃபார்ம் சொல்லுவோம். ரிப்போர்ட்டர் ஃபார்மில் பார்த்தோம்னா WHன்றது என்ன கொஷின் வேர்டு வாட் வேர் விச் ஹவு மணி இதெல்லாம் வரும் இல்லையா. WH அப்புறம் அடுத்தது ஆக்ஸிலரி வெர்ப். ஆக்ஸிலரி வெர்ப்ன்றது நம்ம இங்கே வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா கொஷின்ஸ் எடுத்துக்கிறோம். அப்புறம் சப்ஜெக்ட் தென் மெயின் வெர்ப். இது வந்து மேக்ஸிமம் இந்த டைப்பில் வர வாய்ப்பு இருக்குது. சில எக்ஸப்ஷன் இருக்குது, இருந்தாலும் மெயின் நம்ம இந்த டைப் தான் பார்க்க போகிறோம். அதாவது WH ஆக்ஸிலரி வெர்ப் சப்ஜெக்ட் மெயின் வெர்ப். ஓகேவா. இது கொட்டேஷன் உள்ளே இருக்கிற ஒரு வாக்கியம். அதை ரிப்போர்ட்டர் ஃபார்ம் சொல்லுவோம் நம்ம. ஓகே. இந்த ஆக்ஸிலரி வெர்பை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். அதாவது நம்ம ரிப்போர்ட்டட் ஃபார்மில் இருக்கிற கொட்டேஷன் உள்ள இருக்கிற சென்டென்ஸில் வரக்கூடிய ஆக்ஸிலரி வெர்பில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா டூ வெர்ப்ஸ் இருக்கிற சென்டென்ஸ். டூ வெர்ப்ஸ் ஆக்ஸிலரி இருக்கிற சென்டென்ஸ். என்ன டூ வெர்ப்ஸ்னா டூ வரும், டிட் ஆர் டஸ். டூ டஸ் டிட் இது மூணும் வந்து அந்த கொஸ்டினை உருவாக்கும். ஒன்று. ரெண்டாவது அதர்ஸ். டூ டஸ் தவிர மற்றது எல்லாமே என்னென்ன பி வெப்ஸ் ஆம் இஸ் ஆர் வேர். ஹேவ் வெப்ஸ் ஹேவ் ஹேஸ் ஹேடு. அப்புறம் மாடல் வெப்ஸ். மாடல் வெப்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். வில் வுட் ஷெல் ஷூட் கேன் குட் மே மைட் இதெல்லாம் வந்து மாடல் வெப்ஸ் சொல்லுவாங்க. ஆக நம்ம வந்து கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது டோட்டலாக ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று டூ வெர்ப் இருக்கிற கொஷின்ஸு, இன்னொன்று டூ வெர்ப் இல்லாத கொஷின். இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. டூ வெர்ப் வரக்கூடிய கொஷின்ஸு, டூ வெர்பு இல்லாத கொஸ்டின்ஸ். ஏன் ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்னா ரெண்டுக்கும் இருக்கிற மெத்தேட் வேறு மாதிரி வரும். அதுக்காக சொல்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்தது நம்ம எப்படி கொஷின்ஸை நம்ம பார்த்து வகை கண்டுபிடிச்சி இன்டெக்ட் எப்படி மாற்றுன்னு பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் WH டைப்பில் வித் டூ வெர்ப்ஸ். அந்த டூ வெர்ப்ஸ் மட்டும் அந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள். ஸ்பீக்கர் அதாவது டைரக்ட் ஸ்பீச்சில் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஸ்பீக்கர் ரிப்போர்ட்டிங் வெர்ப் லிசனர். கொட்டேஷனுக்குள்ள WH வரும். WHன்றது கொஷின் வேர்டு வாட் வேர் விச் இந்த மாதிரி வரதெல்லாம். அப்புறம் டூ வெர்பு சப்ஜெக்ட் மெயின் வெர்ப் இதெல்லாம் வந்தது அப்படின்னா நம்ம அந்த கொஷின் எடுத்துக்கணும். நம்ம இது வந்து கொட்டேஷன் உள்ள இருக்கிற வார்த்தைன்னு சொல்லுவோம். நம்ம கொட்டேஷன் உள்ள இருக்கிறது ஸ்பீக்கர் ரிப்போர்ட்டிங் வெர்ப் லிசனர்ன்றது கொட்டேஷன் வெளியே இருக்கிறது. கொட்டேஷன் உள்ள WH டூ வெர்பு சப்ஜெக்ட் மெயின் வெர்பு இது கொட்டேஷன் உள்ள இருக்கிறது. அதாவது ரிப்போர்ட்டட் ஃபார்ம் சொல்லணும் நம்ம இல்லையா. இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா இதில் ஒரு மாடல் பாருங்கள். த கேர்ள் செட் டு மீ when do you completed your work. when do you complete your work. when do you complete your work. when do you complete your work அப்படின்றது ரிப்போர்ட்டட் ஃபார்ம். ஓகேவா. த கேர்ள் செட் டு மீன்றது ரிப்போர்ட்டிங் ஃபார்ம். இதில் மாற்றக்கூடிய டென்ஸாக இருக்கட்டும் ப்ரொனவுனாக இருக்கட்டும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா. ஏற்கனவே வந்து டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸுக்கு என்ன விதிமுறைகளோ அதே விதிமுறைகள் நம்ம கொடுக்கணும். நம்ம டென்ஸை மாற்றிருந்தாலும் சரி இல்லை ப்ரொனவுனை மாற்றிருந்தாலும் சரி அதுக்குரிய விதிமுறையை இதுக்கு பயன்படுத்திக்கலாம். த கேர்ள் செட் டு மீ when do you complete your work அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பாருங்கள் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் என்ன ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஸ்பீக்கர் ரிப்போர்ட்டிங் வெர்ப். ரிப்போர்ட்டிங் வெர்ப் வந்து எப்படி மாறுன்றது பார்த்துக்கலாம். இதில் என்னென்ன அந்த கன்ஜெக்ஷன் சொல்கிறோம் இல்லையா. நம்ம வந்து டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸில் கன்ஜெக்ஷன் தட்டு போட்டோம். பட் இதுக்கு என்ன கன்ஜெக்ஷன் இது கன்ஜெக்ஷன் அப்படின்னா அதில் கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிற அந்த கொஷின் வேர்டே கன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறோம். என்னது கொஷின் வேர்டு வென் வந்திருக்கா அந்த வென் தான் கன்ஜெக்ஷன். வாட் வந்தால் வாட் தான் கன்ஜெக்ஷன். ஒய் வந்தால் ஒய் தான் கன்ஜெக்ஷன். ஸோ அந்த கொஷின் வேர்டை நம்ம என்ன செய்கிறோம் கன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறோம்.
அப்போ கன்ஜெஷனாக எடுத்தோம்னா கண்டிப்பாக பக்கம் என்ன இருக்கும், ஒரு இன்னொரு சென்டென்ஸ் வரும். இன்னொரு சென்டென்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஜெக்ட் வெர்போட ஆரம்பிக்கும். ஒரு கன்ஜெஷன் அப்படின்றது ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்ணக்கூடிய வேர்டு அப்படின்னா அந்த ரெண்டு சென்டென்ஸில் என்ன இருக்கும், சப்ஜெக்ட் வெர்பு இருக்கு இல்லையா. அதே போல் ரிப்போர்ட்டிங் ஃபார்மில் சப்ஜெக்ட் வெர்பு இருக்குது, ஸ்பீக்கர் சப்ஜெக்ட்டு, ரிப்போர்ட்டிங் வெர்பு வெர்பு. அதே போல் நம்ம வந்து ரிப்போர்ட்டோட நம்ம வந்து இணைக்கும் போது அங்கே இருக்கிற வாட் வேர் விச் அப்படின்ற அந்த கொஸ்டின் வேர்டு கன்ஜெஷனாக மாறும் பொழுது ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸ் கொண்டு வரும் அப்படின்னா நம்ம எது ஆரம்பிக்கணும், சென்டென்ஸு அதே சப்ஜெக்ட் வெர்பில் ஆரம்பிக்கணும். அப்போது இன்டெரக்ட் ஸ்பீச்சில் மாற்றும் போது அந்த WH அப்படின்ற கன்ஜெஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு வரும். சரி, அப்போ டூ டிட் டஸ் என்ன ஆகும் அப்படின்னா we can remove டூ டஸ் டிட் நம்ம ரிமூவ் பண்ணிடணும், கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி ஆகணும். இது வந்து என்னது, இது வந்து அப்படின்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதாவது அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். இதே நெகட்டிவ் சென்டென்ஸ் தான் ரிமூவ் பண்ணக்கூடாது. நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் ரிமூவ் பண்ணக்கூடாது. எப்படி இருந்தாலும் டிட் ரிமூவ் பண்ணி ஆகணும். டிட்ன்றது என்ன மாறும், ஹேடுன்னு மாறும். அதனால் அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இருக்கிற சூழ்நிலை இல்லாமல் டூ டஸ் டிட் என்ன செய்யணும், கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடணும். அப்போது ரிப்போர்ட்டட் சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணும்போது WH கன்ஜெஷன் எடுத்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட்டு வெர்ப் வரும், சப்ஜெக்டும் வெர்ப் வரும். இது நார்மலாக இருக்கக்கூடியது. எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்ம வந்து இந்த டைரக்ட் ஸ்பீச்சில் பாருங்கள், அந்த கேர்ள் செட் டு மீ when do you complete your work அப்படி கேட்டிருக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேர்ள் செட்டுன்றது ஆஸ்கர் மாற்றிடும். ஏன் ஆஸ்கர் மாற்றிடும் அப்படின்னா அந்த கொஷின் இந்த பாருங்கள் சென்டென்ஸில் கொஷின் மார்க் இருக்குது. இதில் when do you complete your work என்ன இருக்குது, கொஷின் மார்க் இருக்குது. அப்போ கொஷின் மார்க் இருக்குன்னா என்ன அர்த்தம், இது வந்து இன்டராகேட்டிவ் சென்டென்ஸு. இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிப்போர்ட்டிங் வெர்பு ஆஸ்க் அல்லது ஆஸ்கடுன்னு மாறும். ஆஸ்கடு அல்லது என்கொயர்டுன்னு வரலாம், கொஷின்டுன்னு வரலாம். ஓகேவா, கேள்வி கேட்கறதுக்கு தகுந்த என்ன வேர்ப்போ அதை பயன்படுத்திக்கலாம். அப்போ ஆஸ்கடுன்னு மாறும் இல்லையா. இந்த கேர்ள் ஆஸ்கடு மீ வென் அப்படின்றது கொஸ்டின், வென்ன்றதை கன்ஜெஷனாக போட்டுக்கிறோம். அப்போ என்ன செய்கிறோம், அங்கே இருக்கிற என்ன பாருங்கள், என்ன ப்ரோனவுன் வந்திருக்கு, யூ வந்திருக்கா. யூ யாரை குறிக்கும், செகண்ட் பர்சன். யூ வந்து செகண்ட் பர்சனாக இருக்கு, யாரை குறிக்கும், லிசனர் குறிக்கும். லிசனர் யார், மீ. அப்போ மீன்ற என்ன செய்கிறோம், ஐயா மாற்றிக்கணும். ஏன் ஐயா மாற்றிக்கிறோம் அப்படின்னா யூன்றது சப்ஜெக்டிவ் ஃபார்ம். அப்போது மீனுடைய சப்ஜெக்ட் ஃபார்ம் வந்து ஐ தான். சரி, அப்புறம் கம்ப்ளீட்ன்றது ப்ரெசென்ட் வெர்பாக இருக்குது, நம்ம என்ன செய்யறது பாஸ்ட்டாக மாற்றிடும், கம்ப்ளீட்னு மாற்றிக்கிறோம். ஓகேவா. அப்போது வென் ஐ கம்ப்ளீட்டட் மை ஒர்க், மை எப்படி வந்தது, அங்கே இருக்கிற யுவர் என்னவா இருக்குது அப்படின்னா செகண்ட் பர்சனாக இருக்குது. செகண்ட் பர்சன் யாரை குறிக்கும், லிசனர் குறிக்கும். லிசனர் யார், மீனுடைய யுவர் என்ன ஃபார்மில் இருக்குது, அப்ஜெக்டிவ் ஃபார்மில் இருக்குது. யுவர் வந்து என்ன ஃபார்மில் இருக்குது, அப்ஜெக்டிவ் ஃபார்ம். ஓகேவா, அப்ஜெக்டிவ் பொசசிவ்னு சொல்லுவாங்க, அப்ஜெக்டிவ் ஃபார்ம் சொல்லுவாங்க. அப்போ அப்ஜெக்டிவ் ஃபார்ம் இருக்கிறதுனால அந்த மீனுடைய அப்ஜெக்டிவ் ஃபார்ம் என்ன, மை. அப்போ என்ன ஆன்சர் பாருங்கள், த கேர்ள் ஆஸ்க்டு மீ வென் ஐ கம்ப்ளீட்டட் மை ஒர்க், வென் ஐ கம்ப்ளீட் மை ஒர்க். ஓகேவா, உங்களுக்கு புரியுது அப்படின்னு. அப்போ என்னென்ன கொட்டேஷன் ரிமூவ் பண்ணிடணும், கொஷின் மார்க் இருக்கக்கூடாது, டூ டஸ் டிட் எடுத்துடணும், இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சப்ஜெக்ட் வெர்பை கொண்டு வரணும். அப்போது அந்த ரைட் ஃபார்மில் இருக்கிற ப்ரெசன்ட் வெர்பு என்னவா மாறுங்க, பாஸ்ட் வெர்பாக மாறும். கம்ப்ளீட் அப்படின்றது கம்ப்ளீட்டன் மாறும். ஓகேவா, நெக்ஸ்ட் சைடு பார்ப்போமா. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சில உதாரணங்களோட எக்ஸாம்பிளோடு நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்றத நம்ம இங்கே பார்ப்போம். இங்கே டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். முதல்ல டென்ஸை பார்த்துட்டு டென்ஸ் எப்படி மாறுதுன்னு பார்த்துட்டு அப்புறமா என்ன செய்யணும், நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். நம்பர் 1 பாருங்கள், குமார் சேஸ் டு மீ ஹவு டு யூ ரீட். குமார் சேஸ் டு மீ அப்படின்றது கொட்டேஷன் வெளியே இருக்கிற வாக்கியம், ஹவு டு யூ ரீட்ன்றது கொட்டேஷனுக்கு உள்ளே இருக்கிற வாக்கியம். இப்போது கொட்டேஷனுக்கு வெளியே இருக்கிற அந்த சேஸ் டு அப்படின்றது என்னது, அதான் ரிப்போர்ட்டிங் வர்பு. ரிப்போர்ட்டிங் வர்பு வந்து ப்ரெசென்ட்டில் இருக்குது. அப்போ ரிப்போர்ட்டிங் ப்ரெசென்ட் இருந்தது அப்படின்னா கொட்டேஷன் உள்ள இருக்கிற வேர்பை சேஞ்ச் பண்ணக்கூடாது, எந்த டென்ஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இருக்கிற டென்ஸில் என்ன டென்ஸில் இருக்கோ அப்படியே போடணும். இப்போது சேஸ் டு அப்படின்றது மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னா இது வந்து இன்ட்ராகேட்டிவ் அப்படின்றதுனால நம்ம ஆஸ்க்குன்னு மாற்றுறோம். குமார் ஆஸ்க் மீ அப்படின்னு மாற்றுறோம், குமார் ஆஸ்க் மீன்னு மாற்றுறோம். அதே போல் கொட்டேஷன் உள்ள இருக்கிற வேர்ப் பாருங்கள், டூ ப்ரெசன்ட் டென்ஸ். முதல் வேர்ப் ஃபஸ்ட் வேர்ப் எடுத்துக்கிறோம். டூன்றது என்னது, ப்ரெசன்ட் வேர்ப் இது. அப்போ டூ கேன்சல் பண்ணிடுறோம். டூ என்ன செய்கிறோம், ரிமூவ் பண்ணிட்டா ரீட் மட்டும் வரும். ஓகே, அப்போ என்ன செய்கிறோம், ரீட் அப்படியே போட்டுக்கிறோம். எப்படி மாறும், அந்த இருக்கிற டென்ஸ் அப்படியே மாறும். என்னென்னு மாறும், ஹவ் ஐ ரீட் மாறும். ஏன் ஐ வருது அப்படின்னா அந்த யூ செகண்ட் பர்சன் லிசனரை குடிக்கும், லிசனர் மீயா இருக்கனால மீ ஐயா மாறும், ஹவ் ஐ ரீட். ஓகே, அப்போ குமார் ஆஸ்க் மீ ஹவ் ஐ ரீட். அந்த ஹவுன்றது தான் கன்ஜெக்ஷன். குமார் ஆஸ்க் மீ ஹவ்
ஐ ரீட். ஓகே, செகண்ட் பாருங்க, சித்ரா சேஸ் டு மீ. சித்ரா சேஸ் டு மீ whom did you buy a pen? whom did you buy a pen? இப்போ அதே போல ரிப்போர்ட்டிங் வெர்பு ப்ரெசன்ட் தான் இருக்கு. ஆனால் கொட்டேஷன் இருக்கிற ரிப்போர்ட்டட் வெர்பு என்னன்னு பாருங்க. எதை எடுத்துக்கணும்? வெர்பை டிட் தான் எடுத்துக்கணும். வெர்பை எடுத்துக்கணும். அப்போ டிட்டை வெர்பை எடுத்து, டிட் என்ன டென்ஸு? டூனுடைய பாஸ்ட் டென்ஸு. டிட்ன்றது பாஸ்ட் டென்ஸு. அப்போ டிட்டு பாஸ்ட் டென்ஸாக இருக்கிறனால என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த விதி நம்ம வந்து இதுக்கு முன்னே இருக்கிற விதி பார்த்தோம் இல்லையா? என்ன விதி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ரிப்போர்ட்டிங் வெர்பு ப்ரெசண்டாக இருந்ததுன்னா ரிப்போர்ட்டடில் வந்து கொட்டேஷன் இருக்கிற எந்த டென்ஸையும் மாற்றாமல் அப்படி போடணும். என்ன டென்ஸ்? டிட் என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். அப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸில் போடணும். டிட்டு டூ என்ன செய்யணும்? ரிமூவ் பண்ணிட்டோம்னா பைக் என்ன பாஸ்ட் டென்ஸு? பாட். பைக் பாஸ்ட் டென்ஸ் என்ன? பாட். ஓகே, பைன்றது நம்ம என்ன செய்கிறோம்? பாட்டாக மாற்றுறோம். அப்போ மாற்றணும்னா சேஸ்டோன்றது ஆஸ்க்ஸ் மாறும். சித்ரா ஆஸ் மீ டூ எடுத்துடுறோம். சித்ரா ஆஸ் மீ whom I bought a pen. whom I, ஏன் ஐ வரும்னு தெரியுதா? மீ ஐயா மாறுது இல்லையா? அதனால் யூ வந்து ஐயா மாறுது. அதனால் யூ வந்து செகண்ட் பர்சன் லெசரை குறிக்குது. லெசனர் மீ அதில் ஐயா மாற்றுறோம். அப்போ whom I bought a pen. whom I bought a pen. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் போவோமா? ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். I said to her, why do you follow me? அப்போது இங்கே ரிப்போர்ட்டிங் வெர்பு வந்து செட் டு பாஸ்ட் டென்ஸு. கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிற ரிப்போர்ட்டட் வெர்பு டு ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போது அதையும் நம்ம பாஸாக மாற்றிக்கணும். ஓகேவா? அப்போ என்ன மாறும்? அங்கே டூ கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ என்ன மெயின் வெர்பு? ஃபாலோ. ஃபாலோன்றதை ஃபாலோடுன்னு போடுறோம். ஓகே, இங்கே ரிப்போர்ட்டிங் இருப்பாங்க. செட் டு என்னவோ மாற்றிக்கிறோம்? ஆஸ்கர்னு மாற்றிக்கிறோம். ஏன்? இன்ட்ராகேட்டிவ்னு ஆஸ்க்னு வரும். ஆஸ்கடு டூ கேன்சல் பண்ணிடுறோம். ஃபாலோன்றதை ஃபாலோடுன்னு போடுறோம். இப்போ வை ஷி ஃபாலோடு மீ. ஏன் ஷி வருதுங்க? யூ என்ன பர்சன்? யூ செகண்ட் பர்சன். யூ செகண்ட் பர்சன் இருக்கிறதுனால அது வந்து லெசனாக குறிக்கும். லெசன் என்னது? ஹெருடைய சப்ஜெக்ட் ஷி. அப்போ வை ஷி ஃபாலோட் மீ. அப்போது ஐ ஆஸ்க் ஹர் வை ஷி ஃபாலோட் மீ. ஓகே, ஃபோர்த்து பாருங்கள். ராஜா செட் டு மீ வை டோன்ட் யூ ரிப்ளை மீ. ராஜா செட் டு மீ வை டோன்ட் யூ ரிப்ளை மீ. இங்கே அதே தான், சேம் தான். தேர்டு வந்து எப்படியோ, ஃபோர்த்து அதே போல் தான். ஆனால் ஃபோர்த்து வந்து பார்த்தோம்னா நெகட்டிவில் வருது. ஓகே, ராஜா செட் டு மீ. செட்டுன்றது பாஸ்ட் டென்ஸு. ஓகே, வை டோன்ட் யூ. டோன்ட்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸு. அப்போ டோன்ட் என்ன செய்யணும்? டிடின்ட்டாக மாற்றிக்கணும். இங்கே டூ டிட் எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா நெகட்டிவில் எடுக்கக்கூடாது. நெகட்டிவில் நம்ம டூ என்னவோ மாற்றுறோம்? டிடின்னு மாற்றிக்கணும். அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? வை வந்து என்னவோ மாறும் அப்படின்னா அது கன்ஜெஷனாக மாறி போயிடும். கன்ஜெஷனாக மாறி போச்சு அப்படின்னா ஒரு சென்டென்ஸாக நம்ம புதுசாக போடும்போது எஸ்வி மெத்தடில் போடுறோம். சப்ஜெக்ட் வரப்பு வரும். வை பக்கம் என்ன சப்ஜெக்ட் வரும்? யூ வரும். யூ என்னவா இருக்குது? யூ வந்து செகண்ட் பர்சன் மீயை குறிக்கும். மீ ஐயா மாறும். அப்போ வை ஐ டிட்ன்ட் ரிப்ளை மீ. மீ என்னவா மாறும்? மீ யார் குறிக்குது? ஸ்பீக்கர் குறிக்கும். யார் ஸ்பீக்கர்? ராஜா. அப்போ ஹிம்னு மாறும். ஏன் ஹிம்னு மாற்றுறோம் அப்படின்னா மீன்றது அப்ஜெக்டிவ் ஃபார்ம்னால நம்ம ராஜாவை அப்ஜெக்டிவாக மாற்றுறோம். அப்போ ஹிம்னு மாறும். ராஜான்றது ஹீ. அப்போ அதனுடைய ஹீனுடைய அப்ஜெக்டிவ் ஃபார்ம் என்ன? ஹிம்மு. அப்போது செட்டுன்றது ஆஸ்கர் மாத்திரம்னா ராஜா ஆஸ்கர் மீ வை ஐ டிட் நாட் ரிப்ளை ஹிம். ஓகே, உங்களுக்கு புரியுது அப்படின்னு நல்லா பாருங்கள். மீண்டும் மீண்டும் பார்த்தா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் ஸ்லைட் போவோமா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்தது ஃபிஃப்த் சென்டென்ஸ் பாருங்கள். ஃபிஃப்த்து, த கேர்ள் செட் டு ஹிம் வேர் டிட் யூ ஒர்க். இதில் நான் சொன்ன மாதிரி இருக்கிற வேர்பை கம்பேர் பண்ணி பாருங்கள். ரிப்போர்ட்டிங் வெர்பு செட் பாஸ்டன்ஸு, ரிப்போர்ட்டட் வெர்பு டிட் பாஸ்டன்ஸ். ரெண்டும் பாஸ்டன்ஸாக வந்தது அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் போட்டு வரணும். ஓகேவா? அப்போது செட் அப்படின்றது செட் டு அப்படின்னு என்ன மாறும்? ஆஸ்க்டுன்னு மாறும். டிட் ப்ளஸ் ஒர்க், டிட்டை ரிமூவ் பண்ணிடுறோம். அதுக்கு பதிலாக ஹேட் போடுறோம். அப்போது வேர் ஹீ ஹேட் ஒர்க்டு. வேர் ஹீ ஹேட் ஒர்க்டு. ஹீ எப்படி வரும்? ஹீ யார் குறிக்குது? யூன்றது செகண்ட் பர்சன் ஹிம்மை குறிக்குது. நம்ம ஹிம்மை ஹீயை மாற்றிக்கிறோம். வேர் ஹீ ஹேட் ஒர்க்டு. ஓகேவா? சிக்ஸ்த்து பாருங்கள். த பாய் செட் டு ஹேர் வை டிடன்ட் யூ கால் மீ. மேலே இருக்கிறது வந்து அஃபர்மேட்டிவ், கீழே நெகட்டிவ். அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. செட்டுன்றது வந்து ரெண்டு வெர்பையும் கம்பேர் பண்ணுங்கள். ரிப்போர்ட்டிங் வெர்பு, ரிப்போர்ட்டட் வெர்பு. ரிப்போர்ட்டிவ் வெர்பு செட்டு பாஸ்டன்ஸு, ரிப்போர்ட்டட் வெர்பு டிடன்ட் பாஸ்டன்ஸ். அப்போ டிடன்ட் என்ன மாறும்? டிட்டை கேன்சல் பண்ணிடுறோம். ஹேடன்ட் மாறும். ஹேடன்ட். ஓகே, வை ஷீ ஹேடன்ட் கால்ட் ஹிம். அப்போ ஏன் வந்து இங்கே ஷீ வருது அப்படின்னா செகண்ட் பர்சன் யூ யாரை குறிக்குது? லிசனர் ஹெரை குறிக்குது. அப்போ ஷீயை மாற்றிக்கிறோம். வை ஷி ஹேட் நாட் கால்ட் ஹிம். மீ வந்து ஹிம். ஏன் மீ யார் குறிக்குது? ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் யார்? இந்த பாய். அப்போ ஹிம்னு மாறும்.
மீ ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இருக்கிற இப்போ மாற்றும் பொழுது நம்ம டேட்டா மாற்றும் பொழுது இருக்கிற அந்த ப்ரொனவுன் என்ன ஃபார்மில் இருக்கோ அதையும் கொண்டு வரணும். சப்ஜெக்டிவ் ஃபார்ம்னா சப்ஜெக்டை கொண்டு வரணும், பொசசிவ் கொண்டு வரணும், அப்ஜெக்டிவ் கொண்டு வரணும், அட்ஜெக்டிவ் கொண்டு வரணும், வேறு மாற்றக்கூடாது. ஓகேவா? யூ வந்து ஷியா மாறுது, மீ வந்து ஹிம் மாறுது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ டைரக்ட்லேருந்து என்னென்ன மாற்றும் பொழுது நம்ம டென்ஸ் பற்றி மாற்றணும் இல்லையா? டென்ஸ் எப்படி மாற்றணும் அப்படின்றத பற்றியும், அடுத்தது இந்த அட்வர்ப் இருக்கு இல்லையா, அட்வர்ப் எப்படி மாற்றணும் அப்படின்றத பற்றி நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீ டவுட்டு இருக்கும்போது டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த விவரம் தெரியும். அது அந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் டென்ஸினுடைய சேஞ்சஸும் அப்புறம் அட்வர்புடைய சேஞ்சஸும் நான் வந்து போடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. அடுத்து பார்ப்போமா? ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ் எப்படி பார்ட்டாக பிரித்து எப்படிலாம் மாறும் அப்படின்னு தெளிவாக பார்ப்போம். நம்பர் 1 பாருங்க. ஐ செட் டு ஹிம், வாட் டிட் அவர் டேடி பை யூ எஸ்டர்டே. வாட் டிட் அவர் டாடி பை யூ எஸ்டர்டேன்னு இருக்கு. ரிப்போர்ட்டிங்கில் பாருங்கள் ஐ டிட் செட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம ரெண்டு வெர்பையும் கம்பேர் பண்ணுங்க. ரிப்போர்ட்டிங்கில் செட்டு வந்திருக்கு, அதே போல் கொட்டேஷனுக்குள்ளே இருக்க ரிப்போர்ட்டர்லேயும் டிட் பாசன்ஸ் வந்திருக்கு, ரெண்டுமே பாசன்ஸ். அப்போ ஹேடா மாறன்னு புரிஞ்சுக்கிறோம் ஒன்று. ரெண்டாவது, இதுக்கு என்ன அப்புறம் கன்ஜெக்ஷன் என்ன இருக்குது, வாட்ன்றது கன்ஜெக்ஷன். கொஷனில் வரும்போது வாட் டபிள்யூ அப்படின்றது கேபிட்டல் வரும், அதை மாற்றும்போது ஸ்மால் லெட்டர் மாற்றுறோம். கொஷனில் வரக்கூடிய வாட்டு ஓகே கொட்டேஷனுக்குள்ள டபிள்யூ கேபிட்டல் வருது, WHO கேபிட்டல் வந்து அப்படின்னா அது இனிட மாற்றும் போது ஸ்மால் லெட்டரில் கொண்டு வரணும். ஓகே, அப்போ ஆஸ்க் ஹிம் வாட், அவர் ஏன் வருதுன்னா அந்த அவர் ஃபர்ஸ்ட் பர்சன் ஸ்பீக்கர் குறிக்கும். ஸ்பீக்கர் என்ன ஐ வருது இல்லையா, அதனால் நம்ம அவர் ஐயும் ஃபர்ஸ்ட் பர்சன் தான், ஃபர்ஸ்ட் பர்சன் கூடிய ப்ளூரல் போட்டுக்கிறோம், அவர் டேடி. ஓகே, டிட் எடுத்துடுறோம், டிட்டு பதிலாக ஹேட் போட்டுக்கிறோம். பை என்ன மாறும், எப்பவுமே வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கிற வேர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கும். ஹேட் பாட் ஹிம், யூ யார் குறிக்குது, செகண்ட் பர்சன் லிசனர், அப்போ ஹிம்னு மாற்றிக்கிறோம். த ப்ரீவியஸ் டே, எஸ்டர்டேன்றது த ப்ரீவியஸ் டே. இப்போ பாருங்கள், ஐ ஆஸ்க்ட் ஹிம் வாட் அவர் டேடி ஹேட் பாட் ஹிம் த ப்ரீவியஸ் டே. கன்ஜெக்ஷன் பாருங்கள் வாட். ஓகே, ப்ரனவுன் அவராக மாறும், யூ வந்து ஹிம்மாக மாறும். டென்ஸு டிட் ப்ளஸ் பை இருக்கிறதுனால ஹேட் பாட் மாற்றிக்கிறோம். பஞ்சுவேஷன் கமா டபுள் கொட்டேஷன் கொஷின் மார்க் ரிமூவ் பண்ணிடுறோம். அட்வர்ப் எஸ்டர்டே என்ன மாறுது, இந்த ப்ரீவியஸ் டே மாறுது. இப்போ இந்த மாதிரி பிரித்து போட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து போவோமா ஸ்டூடெண்ட்ஸ்? செகண்ட் பாருங்க, ஹி செட் டு மீ வேர் டு யூ கம் ஃப்ரம். இப்போ அந்த வேர்பை கம்பேர் பண்ணுங்க. கொட்டேஷன் வெளியே இருக்கிற ரிப்போர்ட்டட் வெர்ப் என்னது, செட் பாசன்ஸு. கொட்டேஷன் உள்ளே இருக்கிறது டூ ப்ரெசன்ட். அப்போது ரிப்போர்ட்டிவ் வெர்ப் என்ன டென்ஸில் இருக்கோ அந்த டென்ஸை மாற்றிக்கணும். ஸோ பாசன்ஸை மாற்றிக்கிறோம், டூ கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ என்ன வெர்ப் இருக்குது, மெயின் வெர்பு கேமாக மாற்றிக்கிறோம். ஹி ஆஸ்க்ட் மீ வேர் ஐ கேம் ஃப்ரம். ஐ எப்படி வரும், ஐன்றது யூ ஐயா மாறுது, யூ என்ன பர்சன், செகண்ட் பர்சன், மீ ஐயா மாறும். ஓகேவா? ஹி ஆஸ்க்ட் மீ வேர் ஐ கேம் ஃப்ரம். கன்ஜெக்ஷன் என்ன இருக்குது, வேர், ப்ரொனவுன் யூ ஐயா மாற்றிக்கிறோம். டென்ஸ் பார்த்தாங்க டூ ப்ளஸ் கம், டூவை கேன்சல் பண்ணிடுறோம், கம்முக்கு பாசன்ஸ் கேம் போடுறோம், பஞ்சுவேஷன் ரிமூவ் பண்ணிடுறோம், அட்வர்ப் இல்லை அதில். ஓகேவா? இந்த மாதிரி பிரித்து போட்டால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரி, தேர்ட் வாங்க. த டீச்சர் செட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் வை டிடன்ட் யூ ரீட் த லெசன். இதில் என்ன வெர்பை கம்பேர் பண்ணுங்க, இங்கே செட்டு இருக்குது, அங்கே என்ன இருக்குது, ரெடின்ட் இருக்கா, ரெண்டு பாசன்ஸா, ரெண்டும் பாசன்ஸ் வந்ததுன்னா நம்ம ஹேடு ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் போடணும். ஓகேவா? ரெடின்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹேட் நாட் மாற்றுறோம். ஓகே, அப்போது செட்டு அப்படின்றது ஆஸ்க்குன்னு மாறும். தி டீச்சர் ஆஸ்க் த ஸ்டூடெண்ட்ஸ் வை தே ஹேட் நாட் ரெட் த லெசன். நம்ம ரெட்டுன்னு படிக்கணும். ஏன் படிக்கணும், காரணம் என்ன, மேலே வந்து ரீடுன்றது ப்ரெசன்ட் ஃபார்ம், இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம ரீட் படிக்கக்கூடாது, ரெட்டுன்னு படிக்கணும். சரி, த டீச்சர் ஆஸ்க் த ஸ்டூடெண்ட்ஸ் வை தே எப்படி வருங்க, தேன்றது யாரை குறிக்குது, அப்படியே தேன்றது யூ தேவ மாறுது. யூ என்ன பர்சன், செகண்ட் பர்சன் யாரை குறிக்கும், லிசனர் குறிக்கும். லிசனர் யாரு, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது ப்ளூரல், அதனால் தேன் மாற்றிக்கிறோம். ஓகேவா? அப்போது ஹேட் நாட் ரெட் த லெசன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் போவோமா? இப்போ இங்கே ஒரு 6 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த 6 சென்டென்ஸ் எப்படி மாற்றுறோம், எப்படி மாற்றிருக்குன்னு பாருங்கள். ஓகே, இது ரொம்ப நல்லா கவனமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து செய்யக்கூடியது ஈஸியாக இருக்கும். நீங்கள் எக்ஸசைஸ் கொடுக்குறேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12-13 எக்ஸசைஸ் கொடுப்பேன். அந்த எக்ஸசைஸ் நீங்கள் என்ன செய்யணும்,
ஆன்சர் கண்டுபிடிச்சு வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பணும் நீங்கள். நம்பர் 4 பாருங்கள். வை டிடன்ட் யூ செல் தம் லாஸ்ட் வீக் செட் ரோஜா டு ஹிம். இதில் ரிப்போர்ட்டிங்கில் செட் வந்திருக்கு, கொட்டேஷன் வெளியில் சொல்கிறேன். டெட் வந்திருக்கு, கொட்டேஷன் உள்ள டிடன்ட் வந்திருக்கு. அப்போ ரெண்டுமே பாசன்ஸ். டிடன்ட்டை ஹேட் நாட் மாற்றணும். ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுக்க முதல்ல. ஹேட் நாட். அப்போ ரோஜா ஆஸ்க்டு ஹிம் வை ஹீ ஹேட் நாட். ஹீ ஏன் வருது? யூ யார் குறிக்குது? லிசனர். யார்? ஹிம். ஹியா மாறும். ஹேட் நாட் செல்லுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சோல்டு தெம் அப்படியே போடலாம். லாஸ்ட் வீக் அப்படின்றது த ப்ரீவியஸ் வீக். ஸோ ரோஜா ஆஸ்க்டு ஹிம் வை ஹி ஹேட் நாட் சோல்டு தெம் த ப்ரீவியஸ் வீக். இப்போ டிடன்ட் அப்படின்றத ஹேட் நாட் போடுறோம். யூ வந்து முன்னாடி சப்ஜெக்டாக எடுத்துக்கிறோம், ஹீன் மாற்றிக்கிறோம். செல்லு வந்து சோல்டாக மாறும். ஏன் சோல்டாக மாறுதுன்னா ஹேட் வந்தாவே கண்டிப்பாக மெயின் வர்பு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கும். ஓகேவா? 5th பாருங்க. சோமோ செட் டு மீ when do you pay the due. அப்போது இங்கே ரெண்டு வர்பையும் கம்பேர் பண்ணுங்க. செட்டு பாஸ்டன்ஸு, டூ ப்ரெசன்டென்ஸு. டூவை கேன்சல் பண்ணால் என்ன அர்த்தம்? அங்கே இருக்கிற வேர்பை பாஸ்டன்ஸாக மாற்றணும். என்ன வேர்பு? பேக்கு என்ன பாஸ்டன்ஸு? பெய்டு. சோமோ ஆஸ்க்டு மீ when I paid the due. ஓகே, இங்கே என்ன அப்படின்னா முக்கியமாக பார்க்கும் பொழுது யூ யாரை குறிக்குது? மீயை குறிக்கிறதுனால ஐயை மாறும். அப்போது when I paid the due. பெய்டு எப்படின்னு தெரியுது உங்களுக்கு? பெய்டுன்றது பேனுடைய பாஸ்டன்ஸ் பெய்டு. 6th பாருங்க. வேர் டஸ் யுவர் பிரதர் லீவ் said the inspector to me. ரெண்டு வர்பும் கம்பேர் பண்ணுங்க. கொட்டேஷன் வெளியே இருக்கிற ரிப்போர்ட்டிங் வர்பு பாஸ்டன்ஸில் இருக்கு. ஆனால் ரிப்போர்ட்டட் வர்பு கொட்டேஷன் உள்ள வர்பு டஸ் ப்ரெசன்ட் இருக்கு. அப்போ என்ன செய்யணும்? டஸ்ஸை கேன்சல் பண்ணிட்டு இருக்கிற வர்பை மெயின் வர்பை பாஸ்டாக மாற்றணும். அவ்வளோதான். என்ன வர்பு? லீவ் என்ன செய்யணும்? லீவுடுன்னு போடுறோம். சரி, இப்போ என்ன சப்ஜெக்ட்? யுவர் பிரதர்ன்றது சப்ஜெக்ட். யுவர் என்ன பர்சன்? செகண்ட் பர்சன். யாரை குறிக்கும்? லிசனர். லிசனர் யாரு? மீ. அப்போது யுவர் வந்து பொசசிவாக இருக்கிறதுனால, அதாவது அப்ஜெக்டிவாக இருக்கிறதுனால நம்ம மெயின் மாற்றிக்கிறோம். மீயை மெயின் மாற்றிக்கிறோம். அப்போது தி இன்ஸ்பெக்டர் ஆஸ்க்டு மீ வேர் மை பிரதர் லீவ்டு. யுவர் பிரதர் என்னவா மாறுது? மை பிரதராக மாறுது. ஓகேவா? தி இன்ஸ்பெக்டர் ஆஸ்க்டு மீ வேர் மை பிரதர் லீவ்டு. 7th போவோமா? வாட் யூ ட்ரா ராணி செட் டு ஹிம். இதையும் கம்பேர் பண்ணுங்க. செட்டு பாசன்ஸு, டூ ப்ரெசன்டென்ஸு. டூ கேன்சல் பண்ணிடுறோம். என்ன வர்பு? ட்ராவுக்கு பாசன்ஸ் போடணும். ஓகேவா? அப்போது ராணி செட் டு ஹிம் அப்படின்னா ராணி ஆஸ்க்டு ஹிம் வாட் ஹீ ட்ரூ. ஹீ எப்படி மாறும்? யூ யாரை குறிக்குது? லிசனர் குறிக்குது. ஹிம். அப்போ ஹிம் ஹியா மாற்றிக்கிறோம். அப்போது வாட் ஹீ ட்ரூ. ஓகே, ராணி ஆஸ்க்டு ஹிம் வாட் ஹீ ட்ரூ. ஏற்றுக்குவாங்க. த மதர் சேஸ் ஃபாதர் வேர் டு யூ சி த ஸ்னேக். அம்மாவோட அப்பா. த மதர் சேஸ் ஃபாதர் வேர் டு யூ சி த ஸ்னேக். அப்போ அம்மா என்ன செய்கிறாங்க? அப்பா அப்படின்னு கூப்பிட்றதுனால பேசுறது கூப்பிடுறது அம்மா, அதை கேட்குறது அப்பா. அப்போ அம்மா வந்து அம்மாவோட அப்பா. அப்போ அம்மா வந்து என்னது? ஸ்பீக்கர். ஃபாதர்ன்றது லிசனர். அப்போது த மதர் ஆஸ்க்ஸ் ஃபாதர். சேஸ் அப்படின்றது நம்ம ஆஸ்க்னு மாற்றிக்கிறோம். ஆஸ்க்ஸ். அப்போது த மதர் ஆஸ்க்ஸ் ஃபாதர். வேர் அப்படின்றது கன்ஜெக்ஷன். டூவை கேன்சல் பண்ணிடுறோம். யூ ஹேர் ஃபாதர் குறிக்குதா? அப்போ ஹீ. சியை வந்து சீசன் போடுறோம். ஏன் சீசன் போடுற காரணம் என்ன? ரிப்போர்ட்டிங் வர்போ சேஸ், ரிப்போர்ட்டட் வர்போ டூ, ரெண்டுமே ப்ரெசன்டென்ஸ். அப்போது நம்ம ரிப்போர்ட்டிங் வர்பில் என்ன இருக்கோ ப்ரெசன்ட் வர்ப் இருந்தால் ரிப்போர்ட்டட் வர்பில் இருக்கிற டென்ஸை மாற்றாமல் அப்படி போடணும். சி வந்து ப்ரெசன்டென்ஸ் அப்படியே போட்டுக்கிறோம். ஆனால் ஏன் எஸ் வருது? யூக்கு எஸ் இல்லை பாருங்கள், யூ சீன்னு வருது. ஆனால் ஹீக்கு ஹீ சீஸ்ன்னு வருது. என்ன காரணம்? யூ செகண்ட் பர்சன், ஹீன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்போ தேர்ட் பர்சன் சிங்குலர் கூட ப்ரெசன்ட் ஃபார்மில் எஸ் வரும். அப்போது ஹீ சீஸ் த ஸ்னேக். அப்போது த மதர் ஆஸ்க்ஸ் ஃபாதர் வேர் ஹீ சீஸ் த ஸ்னேக். 9th போவோமா? த டீச்சர் செட் டு த பாய் why did you steal the pencil. வெப்பை கம்பேர் பண்ணுங்க. அங்கே செட்டு வந்திருக்கு, இங்கே டிட்டு வந்திருக்கு. பாசன்ஸா? அப்போ டிட்டை கேன்சல் பண்ணணும், ஹேட் சுற்றிக்கிறோம். ஓகேவா? அப்போ அந்த டீச்சர் ஆஸ்க்டு த பாய். செட்டு அப்படின்றது ஆஸ்க்டு வரும். வை கன்ஜெக்ஷன். சப்ஜெக்ட் தான் இருக்கேன். யூன்றது சப்ஜெக்ட். யூ யாரை குறிக்குது? இந்த பாய் ஹீன்னு போடுறோம். கண்டிப்பாக கன்ஜெக்ஷன் பக்கம் சப்ஜெக்ட் தான் வரணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. மாற்றியே அனுப்பிச்சிட போகிறீங்க. கண்டிப்பாக கன்ஜெக்ஷன் பக்கம் சப்ஜெக்ட் தான் வரும். என்ன சப்ஜெக்ட்? ஹீ. டிட்டதுனால ஹேட். ஸ்டீலுக்கு என்ன பாஸ்ட் பார்ட்டிசிபிள்? ஸ்டோலன் த பென்சில். தி டீச்சர் ஆஸ்க்டு த பாய் வை ஹி ஹேட் ஸ்டோலன் த பென்சில். ஓகே, நல்லா பாருங்கள். இன்னும் ரொம்ப உங்களுக்கு சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன். 4th வந்து பாருங்கள். 4th ரிப்போர்ட்டிங் வர்பு, ரிப்போர்ட் வர்பு ரெண்டுமே பாசன்ஸில் இருக்குது.
அப்போது பாஸ்ட்டு பர்ஃபெக்டாக மாறும். ஃபிஃப்த்து பாருங்கள், ரிப்போர்ட்டிங் பாஸ்டன்ஸு ரிப்போர்ட்டடு ப்ரெசன்ஸை பாஸ்ட்டாக மாற்றிக்கிறேன். சிக்ஸ்த்து பாருங்கள், டஸ் வருது செட் வருது இல்லையா, செட் பாஸ்டன்ஸு டஸ் ப்ரெசன்ஸு, அப்போ டஸ் கேன்சல் பண்ணிட்டு பாஸ்டன்ஸை மாற்றிக்கலாம். செவன்த்து டூ செட், அதே சேம் அதே தான், டூவை எடுத்துடுறோம், செட்டு பாசன்ஸ் ரிப்போர்ட்டிங் பாசன்ஸ் இருக்கிறதுனால வெர்ப பாசன்ஸை மாற்றிக்கிறோம். ட்ரூக்கு என்ன பாசன்ஸ், ட்ராவுக்கு என்ன பாசன்ஸு ட்ரூ. எயித்து பாருங்கள், ரிப்போர்ட்டிங் ப்ரெசன்ட் இருக்குது, ரிப்போர்ட்டிங் ப்ரெசன்ட் இருந்தால் ரிப்போர்ட்டில் என்ன வெர்போ அப்படியே போட்டுக்கலாம். சி வருதா, சி அப்படியே போட்டுக்கலாம். ஆனால் ஹீ தேர்ட் பர்சன் சிங்குலர் சீசன் போடுறோம். நைன்த்து பாருங்கள், செட் டூ பாசன்ஸு, இங்கே டிட்டு பாஸ்ட் என்னது அதுவும் பாசன்ஸு, என்ன வரும் ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா, அதனால் டென்ஸை பார்த்துக்குங்க. டென்ஸை மாற்றுறது முக்கியமான. இன்ட்ராகேட்டிவ்க்கும் அஃபர்மேட்டிவ் என்ன வித்தியாசம், அஃபர்மேட்டிவில் ஃபுல் ஸ்டாப் வரும், சென்டென்ஸ் எஸ்வி அப்படியே போடுவோம். இன்ட்ராகேட்டிவில் கொஸ்டின் மார்க் வரும், கொஸ்டின் மார்க் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டினை வேர்டை கன்ஜெஷனை மாற்றிக்கிட்டு, கன்ஜெஷன் என்ன அர்த்தம், ரெண்டு சென்டென்ஸ் என்னைக்கிறது தான் கன்ஜெஷன். அப்போது ஒரு சென்டென்ஸில் பிகினிங்கில் எஸ்வி வருது அப்படின்னா இன்னொரு சென்டென்ஸ்லையும் எஸ்வி தான் வரும்ன்ற புரிஞ்சுக்கணும் நீங்கள். கன்ஜெஷன் ரெண்டு சென்டென்ஸ் நம்ம வந்து இணைக்கும் பொழுது சென்டென்ஸ்னு என்ன அப்படின்னா எஸ்வி வரும் இல்லையா, சப்ஜெக்ட் வெர்பு வரும். அப்போது கொஸ்டின் வேர்டில் வெர்பு சப்ஜெக்டாக இருக்கிறத ரிவர்ஸில் மாற்றி சப்ஜெக்ட் வெர்பை கொண்டு வரணும். ஓகே, நல்லா பாருங்கள் வீடியோவை. புரியல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.